மகாபெரியவாச்சரணம். நம்ம பேச்சு வழக்கில் நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லுவாங்க. அது சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒன்று, ஆமாம் நீ சொல்கிறதுல தான் அந்த தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்ன சொல்லுவான், நீ சொல்கிறது அந்த ஆற்று மணலில் தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சுருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க. அந்த கதையை சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு ஊரில் 2 உயிர் நண்பர்கள் இருக்காங்க, சரியா? அந்த நண்பர்கள் இருக்கும்போது பாலைவனத்தில் போகிறாங்க. போயிட்டுருக்கிறப்ப 2 பேரும் ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் வந்துடுது. அப்போ வாய் சண்டை வந்தோடனே என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரெண்டு வந்து அவனோட கன்னத்தில் அரைஞ்சிட்றாரு. அரை வாங்கினவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றுமே கோம்பப்படலைங்க, அமைதியாக இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரம் போனோன்னா அங்கே மணலில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு என்னோட உயிர் நண்பன் என்னை அறைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவர் வாட்டி எந்திரிச்சு வந்துடுறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா நம்ம அடித்தோம் செஞ்சோம், ஒன்றுமே சத்தம் போடல சண்டை போடல, அவன் வாட்டுக்கு வந்தான் எழுதுனா போனான்ட்டு கொஞ்சம் தூரம் திரும்ப நடந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுங்க. தூரத்தில் தண்ணி ஊற்று இருக்கிறத அவங்க 2 பேருமே பார்த்துட்டாங்க. சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நடந்ததையும் மறந்து வேக வேகமாக போகிறாங்க. அந்த பார்த்துட்டு அந்த தண்ணியை 2 பேரும் அப்படியே ஆசையாக அள்ளி குடிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒருத்தர் அரை வாங்கினா இல்லையா, அடி வாங்கினா இல்லையா, அவன் காலை யாரோ பிடிச்சி இழுக்கிறது போல இருக்கு. பார்த்தா காலை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா புதைக்குழியில் வச்சுட்டாங்க. புதைக்குழியில் வச்சோன்னா அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. கஷ்டப்பட்டு அவனை ரொம்ப கையை விடிச்சு தூக்கி செஞ்சு மேலே எப்படியோ தூக்கி காப்பாற்றிட்டான். அப்போ மேல் வந்ததும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய கல் அங்கே இருக்குங்க, அந்த கல்லை எடுத்துட்டு அப்புறமா அங்கே இருக்க ஒரு சின்ன கல்லை எடுக்கிறார். அந்த பெரிய கல்லில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இன்னைக்கு என்னோட உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கல்லை வச்சு அப்படி தட்டி 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 எழுதுறாரு. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்மளுக்கே புரியல இல்லைங்க. அவர் கேட்குறாரு, என்னடா நீ பண்ணுற, உன்னை அரைஞ்சப்ப நீ மணல் எழுதுன, இப்போ உன்னை காப்பாற்றுறேன் கல்லில் எழுதுற, இதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியல, சொல்லிட்டு தான் செய்யேண்டா அப்படின்னு சொல்கிற. அப்போ அதுக்கு சொன்னானா, நீ என்ன அடிக்கிறப்ப நான் என்ன நினச்சப்பேன்னா, யாராச்சும் நம்ம கஷ்டப்படுத்தினா அதை வந்து மணலில் எழுதிடணும். ஏன் அப்படின்னா மன்னிப்புன்னு ஒரு காற்று வரும், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது மனசில் இருக்க இந்த கோபத்தையோ எது இருக்கோ அதை அழிச்சிடும். இதுவே நம்மளுக்கு வந்து யாராச்சும் நல்லது பண்ணால் அதை கல்லில் எழுதணுமா. ஏன் அப்படின்னா அது எப்போவுமே நம்ம மனசுலேருந்து அழியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்னோன்னா அவனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சுண்டா, நான் உன்னை அழிச்சதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தாங்க இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளுக்கு, பல சொற்றொடர்களுக்கு எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குன்னு பாருங்க. இனிமேலாவது எந்த சொற்றொடையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தேடணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு விடை கிடைக்கும். முதல்ல எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் எத்தனை நாள் எதுவுமே தெரியாம இதையெல்லாம் உபயோகப்படுத்தி எதுக்கு உபயோகப்படுத்தணும், எதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தெரியாமையே வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்காவது இது கொண்டு போய் அழகா சேர்க்கணும் இல்லையா? ஒரு அழகான சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாமே. அதுக்காக தான் இந்த பதிவு. மகாபெரியவாச்சரணம்.